கொடுத்தானே செம்ம வேஸ்ட் அவன். பார்த்து அவங்ககிட்டலாம் மாட்டிக்காத. லவ் எல்லாம் வேற. என்ன வேற? இட்ஸ் a feeling. ஒரு ஸ்பார்க் வரணும். என்ன சொல்ற? லவ் at first sight. ஷேக்ஸ்பியர்ஸ் தியரி. நான் அதை ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஒன்றும் புரியல. இந்த உலகத்தில் ஒரு பொண்ணு பிறக்கும் போதே இவளுக்கு இவன்னு கடவுள் எழுதி வச்சிருவாரு. அவங்க என்னைக்காவது நேரில் சந்திக்கும் போது லவ் தானாக வந்துடும். எனக்குன்னு ஒருத்தன் பிறந்திருப்பான். ഈ ലെറ്റർ ഒരു തവണയെങ്കിലും അവൾ വായിച്ചിരുന്നെങ്കിൽ എല്ലാം ഓക്കെ ആയിരുന്നിരിക്കും. ജസ്റ്റ് മിസ്സായി. 2 കൊല്ലായിട്ട് ഇതന്നെയല്ലേ പറയണേ. ഒന്നും വർക്കൗട്ട് ആയില്ല. പക്ഷേ ഇത് ഫൈനൽ ഇയറാ. എന്തെങ്കിലും ഡിഫറെന്റ് ആയിട്ട് ടച്ചിങ് ആയിട്ട് അവളെ ഇംപ്രസ് ചെയ്തില്ലെങ്കിൽ നിന്റെ ലവും പോവും ലൈഫും പോവും. സുന്ദരി നീയും സുന്ദരൻ ഞാനും ചേരും പൊന്നേരം. எனக்கு மலையாளம் தெரியாது. അയ്യോടാ, ഇത് തമിഴ് സാങ്ങല്ലേ? മായ, லவ்வுக்கு லாங்குவேஜ் முக்கியம் இல்ல. என்ன பண்றீங்க சீனியர்? என்ன பண்றீங்க சீனியர்? அவ தான் காலையிலே சொல்லிட்டால நாட் இன்ட்ரெஸ்டட்னு. டீசென்ட்டா விடாம சும்மா கையெல்லாம் பிடிச்சு ஊத்திட்டு ചോദിക്ക നിങ്ങളാ. வாங்க சீனியர். ரைக்கோ போய் பண்ணிட்டு உட்கார. நீ பரமாயா. வாங்க சீனியர். சொல்றது கேளு. ஆறு மேல கை வச்சு யார் மேல கை வைக்கிற? வெளிய வாடா நீ. முன்ன ஓடு. உங்களை அடிச்சவங்கள நீங்க தான் அடிக்கணும். போங்க. சாஜி வேணாம். அவரோட அடிக்கிற களி பட்டி இன்னொரு தடவை எப்படி பண்ணியால் சவட்டி கொன்னு களையும் ഞാൻ. നീ സ്റ്റുഡന്റോ അതോ റൗഡിയോ? ഒരു ജൂനിയർ പയ്യനെ ഇങ്ങനെയാണോ തല്ലുന്നത്? சார் அவங்க தான் சார் ஷாஜியா. ഇതാണ് നിനക്ക് ലാസ്റ്റ് വാർണിംഗ്. ഇപ്പം നിനക്കെതിരെ നടപടി എടുത്താ നിന്റെ ക്രിക്കറ്റ് സെലക്ഷൻ ബാധിക്കുന്നോണ്ട് ഞാൻ ചുമ്മാ വിടുന്നു. யாரா கம்ப்ளைண்ட் பண்ணது? மாயா, செகண்ட் இயர் மீடியா ஆர்ட்ஸ். என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? வாங்க, நாங்களும் ரெடி. ஏய், எந்திரடி. போயா போட்டேன்னு விட்டா பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுமா? டேய், கம்ப்ளைண்ட் பண்ணாம என்னடா பண்ணுவாங்க? ஏய் கையறடா கீழ. என்னடா காலேஜ் சீனியர்னா என்ன வேணா பண்ணுவீங்களா? ஆமா, நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். விஷயம் என்னன்னே தெரியாம சும்மா சும்மா அடிக்க வரீங்க. உன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணான்னு தெரியுமா? என் கையை பிடிச்சி இழுத்தான். உன் கிளாஸ் பொண்ண கையை பிடிச்சி இழுத்தா நீ சும்மா இருப்பியா? அதான் கேட்டாங்க. சாரி கேளு. சாரி பரா. நாங்க எதுக்கு சாரி கேட்கணும்? சாரி பரா. சாரி கேளு. தப்பு உன் மேல. ஏய், சாரி பரேன வழக்கண்ட ஃபேமிலில யாருக்கும் இல்ல. கேளுடா. சாரி. சாரி சொன்னா போதுமா? அடுத்த வாட்டி வா உன்னை என்ன பண்ணு? சாரி கேட்டாச்சுல. போ. Here we go. എതുക്കടാ എന്നോട് സോറി പറയാൻ പറഞ്ഞത്? നീ എന്തിനാ അവനെ കുറ്റം പറയുന്നത്? പിന്നല്ലാതെ ഇവിടെ ഭ്രാന്താണ്. ജൂനിയേഴ്സിന്റെ മുമ്പിൽ വെച്ച് എന്നെ ഇൻസൾട്ട് ചെയ്യാൻ പാടുണ്ടോ? அருண் அருண் என்னம்மா? 12 மணி ஆகிறதுக்கு இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்கு என்னம்மா? நாளைக்கு செப்டம்பர் 27. ஹாப்பி பர்த்டே அருண்.
தேங்க்ஸ். இந்த வருஷமும் உனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்க ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ம். காட் பிளஸ் யூ. நம்ம தான் வேணான்னு விட்டு போயிட்டாரு. ஏன் வருஷம் வருஷம் நான் அவர்கிட்ட பேச சொல்கிறேன்? விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா உன்னை எனக்கு விட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. என் வாழ்க்கையில் அவர் இல்லாம இருக்கலாம். ஆனா உன்னோட வாழ்க்கையில் அவர் எப்பவுமே இருப்பாரு. அப்பாவா இருப்பாரு. ஹாப்பி பர்த்டே. வெல்கம் சேர்மன். என்னடா ஸ்கோரு? அதிசயமா இருக்குது. இந்த தவணை நம்ம காலேஜ் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிரும் போல இருக்கு. Is it okay? ஃபர்ஸ்ட் டைம் கொடுங்கடா. ரிலாக்ஸ் மச்சான். வேணும்னா மெயின் பிளேஸ் அடிச்சிட்டு ஜெயிக்கலாம் பாக்குறீங்களா? உங்களுக்கு ஆடு தைரியம் எல்லாம் வெளிய போங்கடா. எல்லா பிளேஸையும் அடிச்சு வெளில அடிச்சிட்டீங்களே. யாரை கூப்பிடுறது? ഓക്കേ, ഈ കോളേജിൽ ഹോക്കി കളിക്കാൻ അറിയാവുന്ന ആരെങ്കിലും ഉണ്ട്? വിളിക്ക്. വാ, നമുക്ക് സൈറ്റ് കൂട്ടാം. சும்மா எல்லாத்தையும் அடிச்சு போட்டு என்ன கூப்பிடு? നിങ്ങൾക്ക് വേണ്ടി കളിയുടെ റൂൾസ് ഒന്നും മാറ്റാൻ പറ്റില്ല ഇവിടെ. ഓക്കേ? റൂൾസ് മാറ്റുന്നതുകൊണ്ട് ഞങ്ങൾക്ക് കുഴപ്പമൊന്നുമില്ല. ഈ കോളേജിൽ ഹോക്കി കളിക്കാൻ ഗട്സ് ഉള്ള ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ വിളിക്ക്. കോളേജിലെ ക്രിക്കറ്റ് ക്യാപ്റ്റനാണ്. காலேஜில் நமக்குள்ள என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். ஆனால் காலேஜுக்கு ஒரு பிரச்சனைனா நாமெல்லாம் ஒன்று. நீ கிரிக்கெட் பிளேயர் ஆச்சே. ஓகே, எப்படி? ரெண்டுத்துலேயும் பால தானே அடிக்கணும். இப்போ பார்த்துக்கலாம். sorry. என்ன பண்ற? டேய், அவன் வெளிய போடா. தோக்க போறோம்.